ஓகே கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூஹாக்ஸ் அண்ட் டிப்ஸ். நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வர போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்னது, அது எந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங், ஆப்பிள் எல்லாமே தலைகுமிய வைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேமஸான கம்பெனி ஆப்பிளா இருக்கட்டும் இல்லை சாம்சங்கா இருக்கட்டும், இப்போ ஒன் பிளஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்க இந்த ஃபிளாக்ஷிப்ஸ்ல எதுவுமே புதுசாக கொண்டு வரல அப்படின்னு தான் சொல்லணும். மேபி அது வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. லைக் நீங்க ஆப்பிள்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 3D ஃபேஸ் ஸ்கேனர் கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி சாம்சங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டுயல் அப்ரேச்சர்னு S9 ப்ளஸ்ல ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாமே அக்செப்டபிள். பட் பெருசாக ஃபியூச்சர் ஃபோன்ஸ்க்கு போகிற மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா லினோவோ வந்து கான்செப்ட் ஃபோன் Z5 அப்படிங்கிற ஒரு ஃபோனில் வந்து எல்லாம் அப்படியே பெசல்ஸே இல்லை, ஸோ இதுதான் ஃபியூச்சர் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ட்ரீசரை விட்டுட்டு அப்புறம் விட்ட மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது நாச்சோட. ஸோ இந்த நாச்சுங்கிறது உண்மையாலுமே நான் வெறுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. மேபி அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னா, எங்களால் வந்து அந்த ஃப்ரண்ட் கேமரா சென்சார்ஸ் இதெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாலும் லினோவோ பண்ணது கண்டிப்பாக தப்பு தான். ஸோ என்னதான் மக்கள் வந்து லினோவோவை நம்பி ஏமாந்தாலும் நாங்கள் அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விவோ கொண்டு வந்திருந்தாங்க. விவோ நெக்ஸுங்கிற மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 91.24 அப்படிங்கிற ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவில் மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு மொபைலை பார்த்ததே இல்லை. ஸோ வேர்ல்டில் ஒரு புது விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவில். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ வந்து ஒரு ட்ரீசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா Oppo Find X அப்படிங்கிற ஒரு மொபைலோட ட்ரீசர். ஸோ நாளைக்கு லான்ச் ஆக போகுது. அதாவது June 19 இதை லான்ச் பண்ண போகிறாங்க பாரிஸில். ஸோ இதில் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 93.84 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 94% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. இது வரைக்கும் நம்ம அப்படி வேர்ல்டில் பார்த்ததே இல்லை, ஒன்றுமே இருக்காது சைடில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட லீக் இமேஜஸ்லாம் பார்க்கல உண்மையாலுமே 2 செகண்ட் இது மொபைலா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற நினைக்கிற வகையில் தான் இருக்குது. பட் ட்ரீசஸ் எல்லாமே இது வருதுங்கிறத தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த மொபைல் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு, ஓகே. மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து எதுலையுமே அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. ஸோ ரொம்பவே வந்து வேகத்தக்க வகையில் தான் ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்போவோட ஃபிளாக்ஷிப் மாடல் அப்படிங்கிறனால இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.4 inch இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ்ல கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1080x2340 அப்படிங்கிற பிக்சல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 19:5:9 அப்படிங்கிற ஒரு புது ரேஷியோ கொண்டு வந்திருக்காங்க. பட் உண்மையாலுமே லுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதை தாண்டி இதோட ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Snapdragon 845 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்க ப்ராசஸர். ஸோ ரேம் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது 8GB ரேம் 128GB வந்து ஸ்டோரேஜ் இன்டர்னல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓகே. ஏன்னா இப்போ இருக்க ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாமே இதுதான் வருது. மேபி வேற வேரியன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். கேமரா, டுவெல் கேமரா. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 16 MP சென்சார், அது மட்டும் இல்லாமல் 20 MP சென்சார். ஸோ அதனால டுவெல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ரொம்ப பெருசாக இருக்கு கேமராவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து லான்ச் வரைக்குமே இதை வந்து நம்பவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹவாய் கூட P20 ப்ரோலன்னு சொல்லிட்டு 3 கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 3x ஆப்டிக்கல் ஜூம் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க டுவெல் கேமராவில் 5x ஆப்டிக்கல் ஜூம் கொஞ்சம் கூட வந்து அந்த இதே மிஸ் ஆகாது. அதில் இருக்க கிளாரிட்டி, டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இமேஜஸில் நீங்கள் சீம்லெஸ் ஜூம்னு சொல்லலாம். பட் லான்ச் ஆச்சு அப்படின்னா இது உண்மையாலுமே வந்து மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வரலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாச்சே இல்லை. ஸோ இப்போ கேமரா எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த விவோ நெக்ஸில் பாப்அப் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து மேலே இருந்து லைட்டாக பாப்அப் ஆகும் நீங்கள் எப்போல்லாம் அதை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ. பட் அதே நீங்கள் Mix 2ல பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் கீழே கொடுத்துருந்தாங்க கேமராவை. ஸோ இவங்க எந்த இடத்துல இதை பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, மேபி அது பாப்அப் கேமராவா இல்லை வந்து பாட்டமில் வைக்க போகிறாங்களான்ட்டு. பட் ஆனால் செல்ஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா 25 MP கேமரா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கன்ஃபார்மாக தெரியுது. இந்த அளவுக்கு ஸ்பெக்ஸ் கொடுக்கல. அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறத கண்டிப்பாக அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டாக தான் இருக்கும். மற்றபடி அந்த பேசிக் சென்சர்ஸ் இதெல்லாம் வந்து எங்கே வைக்க போகிறாங்கிறது மொபைல் லான்ச் ஆச்சுனா தான் நமக்கு தெரியும். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த மொபைலோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படின்னா 3645 அப்படிங்கிற ஒரு மில்லியம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா VOOC அப்படிங்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் ஓப்போவோடது. ஆக்சுவலி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஓப்போ, இந்த விவோ, இந்த ஒன் பிளஸ் இவங்க எல்லாமே ஒரே கம்பெனி இருந்தா வருது, அந்த BBK எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்தா. ஓகே, இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த VOC சார்ஜிங் தான் பாத்தீங்கன்னா சேம் ஒன் பிளஸ்ல யூஸ் பண்ணிருக்க சேம் மெக்கானிசம்
இவங்க தான் வந்து ஓப்போ தான் வந்து அந்த ஒன் பிளஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க டேஷ் சார்ஜர்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் இதே சார்ஜர் இங்கே வரக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிளைம் பண்ணது என்னது அப்படின்னா 15 நிமிஷத்தில் 2500 மில்லியம்ஸ் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3500 கிட்ட தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 15 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா போதும், பாதிக்கு மேலே வந்து சார்ஜ் ஃபுல் ஆகிடும் இந்த ஃபோனில். ஸோ இது வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஃபோனுன்னு தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், பெசல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஃபுல்லாகவே இப்படி இருக்குது. ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டு, பேக்கில் இவ்வளோ மெகா பிக்சல் கேமரா வித் 5x ஆப்டிக்கல் ஜூம், இந்த அளவுக்கு ஸ்பீடாக சார்ஜ் ஏறுது. மற்றபடி இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா 186 கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட ஸ்பெக்ஸு. கலர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாக்கு ஒயிட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரூமர்ஸ் இருக்குது. சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக நாச்சு இருக்க மாதிரி இது பண்ணுறாங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலாகவும் இருக்க மாதிரி இருக்குது சம்டைம் கேமரா. ஸோ ஹரிசாண்டலில் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஈவன் தோ ஸ்பெக்ஸு வந்த ரூமர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இவங்க லினோவோ மாதிரி காலவாரி விட போகிறாங்களா இல்லை புதுசாகவே வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் ஃபோனை கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அப்படி அதை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து பெரிய சாம்சங்க்கும் ஆப்பிளுக்கும் வந்து ஷேம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இனோவேஷன் பண்ணுறாங்க, பட் இந்த கம்பெனிஸில் நம்ம வந்து கன்சிடரே பண்ணல, விவோ ஓப்போவெல்லாம். பட் இவங்க இந்த அளவுக்கு இனோவேட்டிவாக பண்ண முடியுங்கக்குள்ள ஆப்பிள் சாம்சங்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பெக்ஸ் இருக்க இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபியூச்சர் ஃபோனாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.